ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம குட்டி காவேரி விஜய் கிட்ட, அப்பா எனக்கு அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அம்மா கிட்ட என்னை எப்போ கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. கண்ணெல்லாம் கலங்கிடுது. உடனே குட்டி காவேரி இருந்துட்டு, அப்பா ஏன்பா எதுக்காக கண்ணு கலங்குறீங்க, தூசி ஏதாவது விழுந்துருச்சா, வாங்கப்பா நான் உங்களுக்கு தூசி எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விஜய் இருந்துட்டு, இங்கே பாருமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே குட்டி காவேரி இருந்துட்டு, ஏன்பா நான் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்லி உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கேனா, சாரிப்பா இனிமேல் நான் அம்மாவை பற்றி கேட்கவே மாட்டேன், அம்மாவை பற்றி நான் எப்போ கேட்டாலுமே, நான் எப்போ அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போக சொன்னாலுமே நீங்கள் அழுக ஆரம்பிச்சிடுறீங்க, சாரிப்பா சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஸோ இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா தங்க பிள்ளை, இங்கே பாரு நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அவ்வளவுதானே, அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போக முடியாது, அம்மா ஃபாரினுக்கு வேலைக்கு போயிருக்கிறதுனால நம்ம கிட்ட பேச முடியல, காண்டாக்ட் பண்ண முடியல, அம்மாவோட ஃபேமிலி கிட்ட வேண்டாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்கிறாங்க. ஏன்னா விஜயோட நம்ம காவேரியோட ஃபேமிலி கிட்ட போயிட்டு நம்ம குட்டி காவேரியை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சாரதா அத்தனை வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே பாப்பா கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, இது பாப்பாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நினைக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே தாத்தா பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் காவேரி உயிரோடு தான்ப்பா இருக்கா, ஆனால் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் பாட்டி என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காப்பா, இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, குட்டி காவேரி வந்து அம்மாவை பார்க்கணுன்னு சொல்கிறது, நீ அதை நினச்சி கண் கலங்குறதுன்னு சொல்லிட்டு இதை எதையுமே என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலப்பா, இருந்தாலும் உன் பாட்டிக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் தான் திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது, என்னால் ஒன்றுமே முடியலப்பா, பேசாமல் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும், காவேரி உயிரோடு தான் இருக்கா, காவேரிக்கு எந்த ஒரு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உன்கிட்ட சொல்லணும்னு என் மனசெல்லாம் கடந்து துடிச்சு தவிக்குதுப்பா, இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பக்கம் தோணுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவும், அப்போ தான் வேலைக்காரி செல்வி வராங்க. ஐயா என்னையா ஏதோ ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டீங்க போல், ரொம்ப நேரமாக உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா எதுவுமே பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லை செல்வி, என்ன வேணும், இல்லை உங்களுக்கு காஃபி வேணுமான்னு கேட்க வந்தேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க ஐயா, கிச்சனில் எனக்கு வேலை இருக்குது, நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது தாத்தா பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. எப்போவுமே குட்டி காவேரி வந்து காவேரியை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக விஜய் ஒவ்வொரு நிமிஷமும் காவேரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண தான் செய்வான். பேசாமல் நம்ம எல்லா உண்மையுமே சொல்லிட்டா என்ன, சொன்னால் கண்டிப்பாக விஜய் காவேரின்னு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்வாங்கல்ல, குழந்தை குட்டின்னு. ஆனால் காவேரிக்கு தான் விஜய் கூட கல்யாணம் நடந்தது, குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லையே, ஒருவேளை விஜய்க்கு சொன்னாலுமே காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழ்வானா அப்படிங்கிறது டவுட்டு தானே, காவேரி இவனை ஏற்றுக்கணும்ல அப்படின்னும் தோணுது. இருந்தாலும் நம்ம விஜய்க்கு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் சந்தோஷப்படுவான், எப்படியாவது காவேரியோட பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வரத்துக்கான முயற்சி விஜய் எடுக்க தான் செய்வான், பேசாமல் நம்ம உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்ல போகிறாங்க. அப்போ தான் விஜய்க்கு கால் வருது. எங்கே அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து ஏற்கனவே நம்ம விஜய் வந்து குட்டி காவேரியை ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுக்காக அதாவது பிரின்ஸிபால் கிட்ட சொல்லி வச்சுருந்துப்பாங்க, அவங்க தான் கால் பண்ணுறாங்க. நீங்கள் இன்றைக்கி தாராளமாக வரலாம், நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுருங்க, உங்கள் பொண்ணை ஸ்கூலில் சேர்த்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே மேடம், சரிங்க நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, நீ இன்னைக்கு ஸ்கூல் போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வேண்டாம்ப்பா, உங்கள் கூட இருக்கிறது தான்ப்பா எனக்கு சந்தோஷம், ப்ளீஸ்ப்பா என்னை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே விஜய் இருந்துட்டு, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் அன்றைக்கி என்ன சொன்னேன், உன் பிறந்த நாள் அன்றைக்கி நீ நல்லா படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் போன அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட நீ சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு வழியாக சமாதானப்படுத்தி நம்ம குட்டி காவேரியை இப்போது ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுட்டு வரதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தாத்தா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, காவேரிக்கு அதாவது குட்டி காவேரிக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் போகிற வழியில் சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு தாத்தா ரெடியா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெடிப்பா இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா காவேரி நல்லா படிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சண்டை போடக்கூடாது, எல்லாரு கூடயுமே ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம விஜயும் காவேரியும் அதாவது குட்டி காவேரியும் 2 பேருமே ஸ்கூலில் அதாவது பிரின்ஸ்பாலை பார்த்து பேசுறதுக்காக கிளம்பிட்டாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி வந்து எங்கள் சாரதா கிட்ட அம்மா எனக்கு என்னமோ எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஞாபகம் வந்து வந்து போய்கிட்டே இருக்குமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை உண்மையாகவே எனக்கு கல்யாணம் ஆகலையா, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, நிறைய அப்படியே குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லவும் சாரதா இருந்துட்டு ஹேய் என்னடி நிறையெல்லாம் போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்காத யோசிக்காத, அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னம்மா பிரச்சனை வரப்போகுது, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்த மாதிரியெல்லாம் ஒரு தாட் வந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க. இப்போது யமுனா இருந்துட்டு அக்கா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைக்கா, நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழுக்கா, எதுக்காக தேவையில்லாதெல்லாம் யோசித்து மண்டையை போட்டு குழப்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம யமுனாவும் நிவனும் தனியாக வந்து பேசுகிறாங்க. இப்போது நிவன் இருந்துட்டு யமுனா கிட்ட உன் அக்கா ரொம்ப பாவம் இல்லை, கல்யாணம் நடந்தது, குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையுமே மறந்துட்டா, அது மட்டும் இல்லாமல் இப்போது விஜயுமே இறந்து போயிட்டாரு. இப்போது காவேரியோட குழந்தையுமே ஓரளவுக்கு எப்படியும் 5 வயசு ஆகும் அந்த குழந்தைக்கு, நம்ம ஏன் அந்த குழந்தைய போய் பார்க்கக்கூடாது யமுனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கரெக்டு தாங்க, இருந்தாலும் அதுக்கு அவங்க அதான் விஜயோட பாட்டி அதுக்கப்புறம் அவங்க தாத்தாலாம் எல்லாருமே ஓகே சொல்லணும்ல, அங்கே போனாலுமே ஏதாவது பிரச்சனை நடக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ஊரவே காலி பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம எங்கெங்க அவங்கள போய் தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை காவேரிக்கு எல்லா ஞாபகமும் திரும்ப வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தன்னோட புருஷனையும் குழந்தையும் காவேரி கேட்பா, அப்போது நம்ம எல்லாரும் என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவன் கேட்கவும் இங்கே யமுனா இருந்துட்டு அதெல்லாம் அப்போ நடக்கிறப்ப பார்த்துக்கலாங்க, இப்போ எதுக்காக அதை பற்றி தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு நம்ம கங்காவும் அவங்க பொண்ணும் 2 பேருமா ஊரில் போயிட்டு அதாவது பஸ்ஸில் தான் போய் இறங்குறாங்க. நம்ம குமரனுமே இப்போது அந்த குழந்தையையும் கங்காவையும் பஸ் ஸ்டாண்ட் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு டெய்லர் ஷாப்புக்கு போயிடுறாங்க. இப்போது இங்கே குமரன் இருந்துட்டு என்ன கங்கா உன் தங்கச்சி உன் அம்மா எல்லாரும் சாரதா தலை எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்காங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு நமக்கு பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, அதை மட்டும் தச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான லாபம் கிடைக்க போகுது, அதில் உனக்கு பிடிச்ச தங்க நகையாக ஒன்று வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாருங்கள் எனக்கு தங்க நகையெல்லாம் வேண்டவே வேண்டாம், முன்னாடியெல்லாம் தங்க நகைலாம் போடணும்னு நிறைய ஆசை இருந்ததுங்க, ஆனால் இப்போது தங்கம் விற்கிற விலைக்கு நம்ம எவ்வளோ சேர்த்துனாலும் சும்மா கொஞ்சமாக நகை வர மாதிரி தான் இருக்கும், ஒரு பவுன் எடுக்கணும் அப்படின்னாவே 1.5 லட்ச ரூபாய் நம்ம முதல் வைக்கணுங்க, அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது பண்ணலாங்க, ஏன் இந்த கடையை கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணலாம்ல, கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு, நகையெல்லாம் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கங்கா பேசிக்கிட்டு இருக்க, நமக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அப்படி இருக்கிறப்போ நம்ம சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாவது நகை சேர்த்து வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்னவோ அதை பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் வந்து குழந்தைய கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்குமே போயாச்சு, அங்கே அட்மிஷனுமே போட்டாச்சு. இப்போது விஜய் வந்து அந்த குட்டி காவேரியை இப்போது அதாவது ஸ்கூல்லே விட்டுட்டு வராங்க. இங்கே பாருடா யாரு கூடமே சண்டை போடாமல் சமத்தாக இருக்கணும், நல்லா படிக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடணும், ஈவினிங் வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்குவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கப்பா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடா தாங்கோ அதுக்கப்புறம் டீச்சர்கிட்டலாம் சொல்லிட்டு வராங்க, குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் இப்போது வீட்டுக்கு வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடிக்கு காவேரி அவங்க அம்மாவை கேட்டுக்கிட்டே இருக்கா, என்ன பண்ணுறது, எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, வேறு எங்கேயாவது நம்மக்கிட்ட இருந்து சண்டை போட்டுட்டு போயிருந்தா கூட சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், அவள் தான் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. காவேரியும் விஜயும் அவங்க அதாவது லவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாரு, அது மேரேஜுக்கு அப்புறம் அவங்க ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் லவ் பண்ண ஆரம்பிச்சது, ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே யோசிச்சு பார்த்து பார்த்து நம்ம விஜய் பயங்கரமாக கண் கலங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ தான் தாத்தா வராங்க. இப்போது தாத்தா இருந்துட்டு விஜய் என்னப்பா ஆச்சு, ஏன்பா கண் கலங்குற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நம்ம விஜய் வந்து தாத்தாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏன்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே விஜய் இருந்துட்டு தாத்தா
காவேரி அவங்க அம்மாவை கேட்டுக்கிட்டே இருக்கா தாத்தா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவை பற்றி கேட்டா அப்படின்னா நான் அழுதுடுறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இதெல்லாம் அவள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கா தாத்தா. அவங்க அம்மாவை கேட்டதுமே நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். உடனே இனிமேல் நான் அம்மாவை பற்றியெல்லாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நீங்கள் அழுகாதீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறா தாத்தா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் காவேரி என்னையும் குழந்தையையும் தவிக்க விட்டுட்டு போகணும்? நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. தாத்தாவால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அதனால் இப்போது எங்கள் விஜய்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து நினைக்கிறாங்க. ஸோ இப்போது சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விஜய் இங்கே பாருப்பா, நீ ஃபீல் பண்ணாதப்பா. உன்னை அந்த மாதிரியெல்லாம் காவேரி உன்னையும் குழந்தையும் தவிக்க விட்டுட்டெல்லாம் போகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக வராங்க நம்ம விஜய். ஸோ இங்கே தாத்தா எல்லா விஷயத்தையுமே சொல்ல வராங்க. தாத்தா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுருக்கீங்க போல். தயவு செஞ்சு என்ன விஷயம்னு சொல்லுங்கள் தாத்தா. அப்போது காவேரி என்னையும் பாப்பாவையும் விட்டு போகலையா தாத்தா? சொல்லுங்கள் தாத்தா. காவேரி உயிரோடு தான் இருக்காளா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆதங்கமாக கேட்குறாங்க. தாத்தா அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிருப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட காலில் விழுந்துருந்தாங்க. ஸோ விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் தாத்தா, எதுக்காக இப்படி என் காலெல்லாம் விழுகுறீங்க? என்னாச்சு தாத்தா? எந்திரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தாவை சோஃபா மேலே உட்கார வச்சு தாத்தா என்ன தாத்தா ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விஜய்கிட்ட நம்ம தாத்தா சொல்ல வராங்க. அது வந்துப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரப்பவே தாத்தாவுக்கு நெஞ்சு வலி வந்து ரொம்பவே சீரியஸான கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. நம்ம விஜய் ரொம்பவே துடிக்கிறாங்க. தாத்தா என்னாச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் நம்ம தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டருமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ட்ரீட்மெண்ட்டுமே போய்கிட்டு இருக்கு. நம்ம விஜய் வெளியே ரொம்பவே தவிச்சு போயிருக்காங்க. தாத்தா பாட்டி தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. காவேரியும் என்னை விட்டுட்டு போயிட்டா. நீங்களும் இப்போ என்னை விட்டுட்டு போயிடாதீங்க தாத்தா. எங்களுக்குன்னு யாருமே இல்லை தாத்தா. எனக்குன்னு இருக்கிற ஒரே சந்தோஷம் நீங்களும் பாப்பாவும் மட்டும்தான் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி தனக்கு தானே பேசிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம விஜய். ஸோ இப்போது நம்ம தாத்தா மட்டும் உயிர் பொழைச்சிட்டாங்க, அதாவது அவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுவார். அது மட்டும் இல்லாமல் தாத்தா காவேரி உயிரோடு இருக்கிற விஷயத்த விஜய்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாரு. அவர் கண் விழிச்சிட்டாரு அப்படின்னா கன்ஃபார்ம்டு நம்ம விஜய்கிட்ட காவேரி உயிரோடு இருக்கிற விஷயத்த சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை விட சந்தோஷம் விஜய்க்கு எதுவுமே இருக்கவே முடியாது. ஸோ தாத்தா கண் விழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இங்கே டாக்டருமே வராங்க. விஜய் இருந்துட்டு டாக்டர் தாத்தாக்கு என்ன ஆச்சு? அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவருக்கு பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அவருக்கு அட்டாக் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் 2 டைம் வந்திருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் ஏதோ லேசாக வந்திருக்கு, அதனால் அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. கவலைப்படாதீங்க, ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது. ஒரு 1 ஹவர் 2 ஹவரில் அவர் கண் விழிச்சிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் தாத்தாவை பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை, ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. டாக்டர்கிட்ட கையெடுத்து கும்பிடுறாங்க. ரொம்ப நன்றி டாக்டர், எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு சொந்தம் அவர் மட்டும்தான். அவரும் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பயப்படாதீங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம இது காவேரி நம்ம விஜய்க்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து சிஸ்டர் வந்து விஜய்கிட்ட சார் நீங்கள் உங்கள் தாத்தாவை போய் பார்க்கலாம், அவங்க கண் விழிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் போய்ட்டு என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது விஜய் ரொம்பவே அது ஆதங்கத்தோட உள்ளே அழுதுகிட்டே போகிறாங்க. தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட கையை பிடிச்சி பயங்கரமாக அழுகுறாங்க. என்ன தாத்தா, ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்னை ரொம்ப பயப்படுத்திட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் எப்படி தாத்தா தாங்கிப்பேன்? என்னை விட்டுட்டு ஒவ்வொருத்தராக எல்லாருமே இப்படி போயிட்டீங்க அப்படின்னா எப்படி தாத்தா என்னால் தாங்கிக்க முடியும்? எனக்குன்னு ஒரே ஆறுதல் இருக்கிறது நீங்கள் மட்டும்தானே தாத்தா. அப்படி இருக்கிறப்போ ஏன் தாத்தா இப்படி என்னை பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது தாத்தா வந்து பயப்படாத விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி தாத்தா என்னால் பயப்படாமல் இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள், எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தானே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பயங்கரமாக அழுகுறாங்க. தாத்தாவால் இதை தாங்கிக்கவே முடியல. இங்கே பாருப்பா விஜய், நீ அழுகுன அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்பா, நீ அழுகாத
இருக்காதப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த விஷயத்த சொல்லாமல் என் உயிரெல்லாம் என்னை விட்டுட்டு போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தாத்தா சொல்கிறீங்க? அப்படி என்ன தாத்தா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தான் தாத்தா வந்து அது வந்துப்பா காவேரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன்ல, காவேரி உயிரோடு தான்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தா வாயால இருந்து அந்த விஷயத்த சொல்லியாச்சு. ஸோ இப்போ விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. என்ன தாத்தா சொல்கிறீங்க? காவேரி உயிரோடு இருக்காளா? என்ன தாத்தா என்னை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்கிறீங்களா? அப்படி இருந்தாலுமே அது உண்மை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா உண்மையாகவே காவேரி உயிரோடு தான்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா என்னால் இதை நம்பவே முடியல தாத்தா. அப்போ எதுக்காக தாத்தா காவேரி இறந்துட்டதா நீங்கள் பாட்டின்னு எல்லாருமே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி தான்ப்பா, அந்த பசுபதியாலையும் காவேரி குடும்பத்தினாலையும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, நீ உயிரோட சந்தோஷமாக குழந்தையோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கணும்னு நினச்சா. அதனால் எங்ககிட்டயுமே சொல்லி வச்சுருந்தாப்பா, நீங்கள் யாருமே காவேரி உயிரோடு இருக்கிற விஷயத்த சொல்லக்கூடாது, அவள் இறந்து போயிட்டதா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருந்தாப்பா. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட சத்தியமும் வாங்கி வச்சுருந்தா. இத்தனை நாளாக அவளுக்கு கொடுத்த சத்தியத்தை மீறி எப்படி உன்கிட்ட சொல்கிறதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் நீயும் உன் குழந்தையும் 2 பேரும் சேர்ந்து அம்மா எங்கன்னு உன் குழந்தை கேட்குறதும், நீ காவேரி நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்படுறதும், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் இதுக்கப்புறமும் சொல்லாமல் இருக்க முடியாதுப்பா. ஒரு வேளை என் உயிர் என்னை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா, கடைசி வரைக்கும் காவேரி உயிரோடு இருக்கிற விஷயம் உனக்கு தெரியாமே போயிடும்லப்பா. அதான் இதுக்கப்புறமும் சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான்ப்பா நான் இந்த விஷயத்தை இப்போவே சொல்லிட்டேன். இங்கே பாருப்பா, காவேரி உயிரோடு தான் இருக்கா, ஆனால் அதில் ஒரு கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தாத்தா என்ன கஷ்டம் இருக்க போகுது இதில்? காவேரி உயிரோடு இருந்தால் அது அப்படின்னா அது எனக்கு சந்தோஷம் தானே, உனக்கு சந்தோஷம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் தாத்தா, காவேரி உயிரோடு இருக்கா, அப்போது ஏன் என்னை இத்தனை நாளாக பார்க்க வரல? அது எப்படி தாத்தா அவள் என்னை பார்க்காம இருக்க முடியும்? என்னை விட்டுட்டு அவள் இருக்கவே மாட்டாளே. எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ தடைகள் வந்தாலுமே எல்லா போராட்டத்தையும் தாண்டி என்னை பார்க்கறதுக்காக வந்து அவள் வந்திருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே இங்கே தாத்தா இருந்துட்டு அதில் தான்ப்பா பிரச்சனையே. காவேரிக்கு ஒரு சில விஷயம் எல்லாமே மறந்து போச்சுப்பா. அவங்க அப்பா இறந்தது கூட ஞாபகத்துக்கு இல்லை, மெமரி லாஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட கல்யாணம் நடந்த விஷயம், குழந்த பிறந்த விஷயம்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா அப்படி தான் டாக்டர் சொன்னாங்க. இதையே காரணமாக வச்சு பாட்டியுமே உன்னையும் காவேரியும் பிரிச்சுட்டா. காவேரியோட ஃபேமிலிக்குமே நீ உயிரோடு இருக்கிறதே தெரியாதுப்பா, நீ இறந்துட்டதா தான் அவங்களுமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போது கண்டிப்பாக அவங்க எல்லாருமே கொடைக்கானலில் தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நீ உன் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு காவேரியை எப்படியாவது மீட் பண்ணி பேசுப்பா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஒரு சில நாட்களில் இல்லை கொஞ்ச நாட்கள்லையே அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ அவளை பார்த்து பேசின அப்படின்னா கண்டிப்பாக பழைய ஞாபகங்கள் திரும்ப வரத்துக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்நேரத்துக்கு அவளுக்கு ஞாபகம் கூட வந்திருக்கலாம், வராமலும் போயிருக்கலாம்ப்பா. நீ கொடைக்கானலில் போயிட்டு காவேரியை பார்த்து காவேரி குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே பார்த்து பேசுப்பா. நீ உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சா எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா எல்லா உண்மையுமே இங்கே விஜய்கிட்ட சொல்லிடுறாங்க. விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க, அதே சமயம் பயங்கரமாக அழுகவும் செய்கிறாங்க. 5 வருஷம் இத்தனை நாளாக உன்னை நினச்சி நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் காவேரி. இப்போது நீ உயிரோடு இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எந்த நாடு இருந்தாலும் எங்கே வேணாலும் கண்டிப்பாக உன்னை நான் தேடி வருவேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம விஜய் வந்து நினைக்கிறாங்க. ஸோ இப்போது சந்தோஷமாக இருக்காங்க நம்ம விஜய். நம்ம குழந்தைக்கு அம்மா யார் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா கிட்ட குழந்தைய கொண்டு போயிட்டு காட்டணும், கண்டிப்பாக காவேரிக்கு எல்லா ஞாபகமும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக இருக்காங்க நம்ம விஜய். இப்போது நம்ம தாத்தாவும் விஜயும் அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டி காவேரியை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரதுக்காக விஜய் வந்து இப்போ ஸ்கூலுக்கு வந்து நிற்கிறாங்க. கரெக்டாக நம்ம குட்டி பாப்பாவுக்குமே ஸ்கூல் விட்டாச்சு. இப்போது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி ரொம்பவே சந்தோஷமாக வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம விஜய் பயங்கர உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்கார். இங்கே பாரு குட்டி காவேரி, உனக்கு நான் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறேன். அந்த விஷயத்த மட்டும் நீ கேள்விப்பட்ட அப்படின்னா கண்டிப்பாக பயங்கர ஹாப்பி ஆகிடுவ நீ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு, சரி நான் போகும்போது காரில் சொல்கிறேன் ஓகேவா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து ஏறி உட்கார வச்சு அதுக்கப்புறம் காரை ஓட்டிக்கிட்டே பேசுகிறாங்க. சொல்லுங்கப்பா, என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல, என்னன்னு சொல்லுங்கப்பா, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும், உடனே விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு, நீ அடிக்கடிக்கு
எதுக்கு என் அம்மாவை பார்க்கணும், என் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பல்ல, உன் அம்மா கிட்ட நம்ம நாளைக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேங்க நம்ம குட்டி காவேரிக்கு பயங்கர ஹாப்பி. என்ன சொல்கிறீங்கப்பா, உண்மையாக சொல்கிறீங்க? இத்தனை வருஷமா என்னை அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகாமவே என்ன எப்படியெல்லாம் இழுத்து அடிச்சிங்க இன்னைக்கு. இப்போது அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடியே ஆகணுமே. ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு பிரியாணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காவேரி, இதை வச்சு ஏதாவது உன் அம்மா மாதிரியே பிளான் பண்ணுற? உன் அம்மாவும் இப்படி தான். சரி சரி, உனக்கு நான் பிரியாணி, ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயும் குட்டி காவேரியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் ஐஸ்கிரீமே வாங்கி கொடுக்குறாங்க. இப்போது வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம குட்டி காவேரியும் விஜயும் ரொம்ப சந்தோஷமாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, தாத்தா நாங்கள் காவேரி தேடி அவங்க ஊருக்கு கொடைக்கானலுக்கு போக போகிறோம். கண்டிப்பாக காவேரி மீட் பண்ணி பார்த்து பேசி அவளோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே திருப்பி கொண்டு வர வச்சு நாங்கள் 3 பேரும் குடும்பமாக சந்தோஷமாக வாழ போகிறோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. உடனே தாத்தாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரிப்பா, எது ஒன்றும் நீ எனக்கு ஃபோன் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம குட்டி பாப்பா இருந்துட்டு ஜாலி, நான் என் அம்மாவை பார்க்க போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம விஜயும் காவேரியும், அதாவது குட்டி காவேரியும் கொடைக்கானல் ட்ரிப் கிளம்புறாங்க. இப்போது அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி தான் காவேரியோட வீட்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் காவேரியோட மனசை மெல்ல மெல்ல மாற்றணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் திங்ஸ் அதாவது ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போது கொடைக்கானலுமே போயிடுறாங்க. எங்கே போய் தேடுறது, அதாவது பழைய வீட்டுக்குமே போய் பார்க்குறாங்க. அங்கே நம்ம காவேரியோட ஃபேமிலி இருக்கிறது கிடையாது, வேறு இடத்துல தான் இருக்காங்க. இப்போது சரி எங்கேயாவது விசாரித்து அப்படியே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு வழியாக காவேரியோட வீட்டை நம்ம விஜய் வந்து கண்டுபிடிச்சாச்சு. காவேரி சாரதான்னு உள்ள எல்லாருமே இருக்காங்க. இப்போது நம்ம விஜயும் குட்டி காவேரியும் அவங்க முன்னாடி போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நிற்கிறாங்க. இங்கே சாரதா விஜயை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி நாங்கள் நல்லா இருக்கோம் தம்பி, நீங்கள் எப்படி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை எல்லாமே நடந்து எல்லாமே பொறுமையாக சொல்கிறேன் அத்தை. ஆமாம் காவேரி எப்படி இருக்கா, அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்ப வந்துருச்சா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க. காவேரி உயிரோடு இருக்கான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் நானே ரொம்ப ரிலாக்ஸ் ஆனேன். இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அத்தை, கவலைப்படாதீங்க. எதையும்